எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். நாம் ஒவ்வொருவருக்கும் நம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் எப்போதும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்றும் ஆசைப்படுவோம். அவ்வாறு வளர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்திட நம் வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு வழிபாடு முறைதான் வேல் வழிபாடு. இந்த வேல் வழிபாட்டை செய்வதன் மூலம் அந்த ஆறுமுகனின் அருளால் 6 விதமான பலன்களை ஒரு சேர நாம் பெற முடியும். வாருங்கள், இந்த வேல் வழிபாட்டை நாளைய தினம் 10/2/2026 தை மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேலுண்டு வினையில்லை என்ற கூட்டுக்கு ஏதுவாக வேலை வணங்குபவர்களுக்கு எந்த தீவினைகளும் நெருங்காது. மேலும் அன்னை பார்வதி தேவியால் அசுரர்களை அழிப்பதற்காக முருகனுக்கு வழங்கப்பட்டதுதான் வேல் என்பது நம் அனைவரும் அறிந்ததே. அப்படிப்பட்ட வேலை நாம் நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்குவதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் ஏற்படும். நம் வசதிக்கு ஏற்ப ஏதாவது ஒரு உலோகத்தாலான வேலை முதலில் வாங்கி வர வேண்டும். பிறகு நாம் அதற்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்ய வேண்டும். முதலில் எப்படி அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். அபிஷேகம் செய்வதற்கு காய்ச்சாத பால், விபூதி, பன்னீர், சந்தனம், குங்குமம் தேவைப்படும். முதலில் வேலை சுத்தமான தண்ணீரால் கழுவ வேண்டும். பிறகு ஒரு செம்பு தட்டை எடுத்து அதன் மேல் சம்பாலான பாத்திரத்தை வைத்து அதில் பச்சரிசியை பரப்பி அதன் நடுவே வேல் நிற்பது போல வைக்க வேண்டும். பிறகு காய்ச்சாத பாலை ஊற்றி அபிஷேகம் செய்து வேலின் நடுவில் சந்தன குங்குமம் வைத்து கற்பூர ஆராதனை காண்பிக்க வேண்டும். பிறகு தண்ணீரை ஊற்றி அதை கழுவி விட வேண்டும். அதற்கடுத்ததாக விபூதியை வைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு பன்னீரையும் சந்தனத்தையும் ஒன்றாக கரைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் முடிந்த பிறகு வேலை அரிசியிலிருந்து எடுத்து சுத்தமான துணியை கொண்டு துடைக்க வேண்டும். பிறகு செம்பு பாத்திரத்தில் இருக்கும் அரிசியை எடுத்து வேறொரு தட்டில் கொட்டிவிட்டு செம்பு பாத்திரத்தை சுத்தமான துணியை கொண்டு நன்றாக துடைத்துவிட்டு அதில் புதியதாக பச்சரிசியை நிரப்பிவிட்டு வேலை மீண்டும் அதில் நிற்க வைக்க வேண்டும். தட்டில் இருக்கும் அபிஷேக நீரை நாம் தீர்த்தமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அபிஷேகம் முடிந்த பிறகு நாம் வேலுக்கு அலங்காரம் செய்ய வேண்டும். அலங்காரம் முடிந்த பிறகு அர்ச்சனை செய்ய துவங்க வேண்டும். அர்ச்சனை செய்ய செவ்வரளி பூ அல்லது பன்னீர் ரோஜா சிறந்தது. வேல் பதிகத்தை பாடி அர்ச்சனை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்பவர்கள் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ என 108 முறை கூறி அர்ச்சனை செய்யலாம். நெய்வேத்தியமாக வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் மற்றும் தேங்காய் கூட வைக்கலாம். தங்கள் வசதிக்கேற்ப சர்க்கரை பொங்கல், பாசிப்பருப்பு பாயாசம் என்று கூட வைக்கலாம். இந்த வேல் வழிபாட்டில் கடைசியாக நாம் மறக்காமல் கண்டிப்பாக கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டை நாம் காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ செய்யலாம். நாளைய தினம் வரக்கூடிய தை கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று இந்த ஒரே ஒரு வேல் வழிபாட்டை மட்டும் நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கு இனிவரும் காலங்களில் எல்லாம் உங்கள் வீட்டில் பண கஷ்டம் என்ற பேச்சுக்கு இடமில்லாத அளவிற்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். பொதுவாக பூஜை அறையில் வேலை வைத்து வணங்குபவர்கள் அந்த வேலின் கூர்மையான நுனியில் எலுமிச்சம்பழத்தை சொருகி வைக்க வேண்டும். காரணம், கூர்மையாக இருந்தால் அது ஆயுதம். நாம் எலுமிச்சம்பழத்தை வைக்கும்போது அது நம்மை காக்கும் ஆயுதமாக மாறிவிடும். மிகவும் சிறிய வேலாக இருந்து அதில் எலுமிச்சம்பழத்தை வைக்க முடியவில்லை என்றால் அந்த கூர்மையான பகுதியில் சந்தனத்தை கெட்டியாக குழைத்து வைக்கலாம். இப்படி சரியான முறையில் வேல் வழிபாட்டை செய்வதன் மூலம் நம்முடைய குடும்பம் அடுத்த அளவிற்கான வளர்ச்சியை அடையும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர ஞானத்துடன் இருப்பார்கள். வீட்டில் இருக்கும் தடங்கல்கள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். பயம், கடன் நீங்கும். குறிப்பாக நாம் அபிஷேகம் செய்த பிறகு எடுத்து வைத்த அந்த அரிசி இருக்கிறது அல்லவா, அதை காக்கை, குருவிக்கோ அல்லது எறும்பிற்கோ வைக்கலாம். அதை பிறர் கால்படும் இடத்தில் கொட்டிவிடக்கூடாது. நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.